குவைத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த மாதிரி பிளாக் கலர் பிரிண்ட் அவுட் இல்லாமல் இந்த விசாவை வந்து நம்ம கலர் பிரிண்ட் அவுட்டாக மாற்றி இந்த மாதிரி கலர் பிரிண்ட் அவுட்டாக இருந்தால் மட்டும்தான் இதை வச்சு நம்ம மெடிக்கல் ஸ்டாம்பிங் இதெல்லாம் பண்ணி நம்ம உள்ளே வர முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு கலர் பிரிண்ட் அவுட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம். வெறும் 100 ரூபாயில் உங்களுக்கு கலர் பிரிண்ட் அவுட் விசா வந்து எடுத்து கொடுத்துருவோம். ஸோ அதுபோக உங்களுக்கு குவைத்தில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு விசா வாங்கியிருந்து செகண்ட் டைம் விசா எடுக்கிறீங்க அப்படின்னா குவைத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் விசா எடுத்ததுக்கு அப்புறம் வந்து குவைத்துக்கு மெடிக்கல் போட்டு நீங்கள் உள்ளே வர முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் நீங்கள் விசா எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசா எடுத்திருந்து செகண்ட் டைம் விசா எடுக்கிறது மாதிரி இருந்தால் மெடிக்கல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, நமக்கு விசா எடுத்து உள்ளே போக முடியுமா என்னங்கிறத செக் பண்ணி விசா எடுத்துக்கோங்க. அது செக் பண்ணுறதுமே வந்து 100 ரூபாயில் வந்து நம்ம செக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுபோக நீங்கள் காம்கா மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களை வேறு ஒரு சென்டரில் நீங்கள் மெடிக்கல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மெடிக்கல் ஸ்லீப் வந்து கேன்சல் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேன்சலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகபட்சம் 48 மணி நேரத்துக்குள்ளே கேன்சல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வெறும் 700 ரூபாய் மட்டும் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ யாருக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளை கான்டெக்ட் பண்ணலாம். என்னுடைய நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் நம்ம தாராளமாக கான்டெக்ட் பண்ணிக்கலாம். நன்றி.